ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முதல்ல ஆடிப்பெருக்கு நன்னாளை உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நாளை ஆடி 18. இந்த நன்னாளை ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெருக்கு அப்படின்னாக்கா பல மடங்காக பெறுகிறது. நாளை ஆடி 18ஆம் தேதி நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றியும் தாலி சரடு மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நாளை வழிபாட்டின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தையும் இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது காவிரி தாய் தான். காவிரி தாய்க்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் இந்த ஆடி 18. காவிரியோரம் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நாள் ஒரு திருவிழான்னே சொல்லலாம். நதிகளில் நீரோடி வரக்கூடிய இடங்களில் இருக்கும் கரையோரங்களில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் நீர்நிறைகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்வாங்க. ஆத்தாங்கரையில் அமர்ந்து விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பிரசாதங்களை செஞ்சு வச்சு அதோட மங்கள பொருட்களையும் வச்சு வழிபாட்டை செய்வாங்க. புதுமண தம்பதிகள் நாளைய தினம் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்ளும் வழக்கத்தை வச்சுருப்பாங்க. காவிரி கரையோர மக்கள் இப்படி காவிரி தாயை நேரில் போய் தரிசனம் செய்து கொண்டாடுவாங்க. காவிரி தாயோட ஆசிர்வாதத்தையும் பெற்றிருப்பாங்க. காவிரி தாயை நாளைய தினம் நேரில் போயிட்டு வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, காவிரி தாய் இந்த நாளில் அதாவது மாதமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த சாதங்களை வைத்து அவங்களுக்கு படைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஆற்றுக்கு போயிட்டு அவங்க ரொம்ப சிறப்பாக வகை வகையான சாதங்களெல்லாம் நெய்வேத்தியமாக எடுத்துகிட்டு போய் செஞ்சு அதோட காப்பி அரிசியும் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நம்ம காவிரி தாயை அலங்கரிக்கிறதுக்காகவும் அவங்கள ஆராதிக்கிறதுக்காகவும் இது மாதிரிலாம் செய்வாங்க. ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இது கிராமப்புறங்களெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம கிராமத்துலலாம் இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி சிட்டியை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். நம்மளோட இந்த காலகட்டத்தில் ஆற்றுல போய் படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜை அறையிலேயே ஒரு கலசத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஒரு குடம் எடுத்து அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அவங்க கழுத்து அந்த சொம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுத்துக்கிட்ட ஒரு நூலால் ஒரு பூ வச்சு அந்த இடத்துல கட்டி விடுங்க. ஒரு மனையை முன்னாடி போட்டு ஒரு வெற்றிலையில் அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் புட்டுலாம் பிள்ளையாருக்கு வச்சு அவங்களோட ஸ்லோகத்தை சொல்லி அச்சதை இருக்கு இல்லையா, பச்சரிசியில் அச்சதை செய்வோம் இல்லையா, பச்சரிசியில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் நெய் வீட்டும் பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா அதுதான் அச்சதை. அதை பிள்ளையாருக்கு போட்டு நம்ம பிள்ளையாருக்கு உரிய ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு காரியம் நம்ம செய்தாலும் பிள்ளையாரை வணங்கிட்டு தான் செய்வோம். இப்போ அந்த கலசத்தில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க. அந்த கலசத்தை நீங்கள் காவிரி தாயாக மனசார நினச்சிக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கிறது தண்ணீர். அந்த தண்ணீருக்கு நம்ம நன்றியை சொல்லணும். அந்த கலசத்தை உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இப்போ பிள்ளையாருக்கு நம்ம பூலாம் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கட்டிக்கக்கூடிய சரடை கூட அந்த பிள்ளையார்கிட்ட நீங்கள் வச்சிடலாம். தேங்காய் உடைச்சி வச்சு வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பச்சரிசி, அந்த காப்பி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பழம் அதெல்லாமே கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் எப்பொழுதுமே 18ஆம் பேருக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த பழங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இன்னொன்று ரொம்பவே சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம் கூட வைக்கலாம். கிடைச்சா வைங்க, என்ன பழம் கிடைக்குதோ அதை வைங்க. இந்த பழம் தான் வைக்கணும்னு இல்லை. ஆனால் இந்த மாம்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பட் உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அந்த பழத்தை வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் சாதம் கிளறி இந்த வகை வகையாக சாதம் கிளறுவோம் இல்லையா, புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல்
இந்த மாதிரி உங்களால் என்ன சாதம் கிளற முடியுதோ அந்த கலவை சாதத்தையும் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி இது போன்ற புண்ணிய நதிகள் இந்த தீர்த்தத்தில் வந்து எங்களுக்கு ஆசிகளை தரணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட பொருள். இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாட்டை செய்து கங்காதேவியின் ஆசிர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. இதனால் நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்குங்கிறது தான் நம்பிக்கை. பொருளாதாரம் மேலோங்கும், செல்வ செழிப்பு உயரும். வழிபாட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மஞ்சள் பிள்ளாரை எடுத்து இந்த கலச தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கரைச்சி நீங்கள் வீடு முதலும் தெளித்து விடலாம். மீதம் இருக்கும் தண்ணீரை செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க. வீட்டில் இருந்தபடியே இந்த ஆடிப்பெருக்கு ஆடி 18 வழிபாட்டை இப்படியும் செய்யலாம். நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்யறதுனால ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளை தேடி வரும். அது எல்லாமே பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு உண்மையான ஒரு கருத்து. இந்த நல்ல நாளில் காவிரி தாயை வழிபட நம்ம மறக்கவே கூடாது. இது வந்து ரொம்ப நம்ம இந்த வழிபாட்டை ரொம்ப சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும். அதுதாங்க முக்கியம். நம்ம வீட்டில் என்ன கவலைகள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைய தினம் ஆடிப்பெருக்கில் மனசை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஆரவாரமாக நீங்கள் நம்ம இப்போ பிறந்த நாளெல்லாம் ரொம்ப விமர்சனமாக இப்போல்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. ஒரு தீபாவளி வரட்டும், ஒரு பொங்கலாக இருக்கட்டும், ரொம்ப ஜாலியாக கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆடிப்பெருக்க ரொம்பவே சந்தோஷமாக மனமகிழ்ந்து கொண்டாடணும். இதில் உள்ள நெய்வேத்தியத்தை நீங்கள் நெய்வேத்தியம் சாமிக்கு படைச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மனநிறைவோடு சாப்பிடுங்க. தாலி கயிறு மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தை இப்போ இந்த டைமிங்கை பார்த்துடலாம். ஆகஸ்ட் 3, 2024 சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு வருது. நாளைய தினம் காலை 7:35லேருந்து 8:50க்குள்ளே நல்ல நேரம். அதை தவற விட்டுறாதீங்க. சப்போஸ் அதில் உங்களால் மாற்ற முடியலன்னா காலையில் 10:35லேருந்து 11:55க்குள்ளே நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கலாம். கூடுமான வரைக்கும் காலையில் 8:50க்குள்ளே நீங்கள் தாலி சரடை மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை பொழுதில் சரடு மாற்றணும். பொழுது சாயும் தருணத்தில் நீங்கள் தாலி சரடு மாற்றக்கூடாது. இதை பெரியவங்க சொல்லுவாங்க. இதை நம்ம எப்பொழுதும் மறக்கக்கூடாது. புதுமண தம்பதிகள் தாலி சரடை பெரியவங்க முன்னிலையில் மாற்றிக்கலாம். மற்றபடி தாலி சரடு மாற்றணும் அப்படிங்கிறது நாளைய தினம் தாலி சரடு நிச்சயமாக மாற்றுறது ரொம்ப நல்லது. ஆடி 18 சனிக்கிழமையில் வருது அப்படின்னு கவலை யாரும் பட வேணாம். ஏன்னா ஆடி 18 எந்த கிழமையில், எந்த திதியில், எந்த நாளில் வந்தாலும் அந்த நாளில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நம்ம தாலி சரடு புதுப்பிச்சு மாற்றிக்கலாம். இது ரொம்பவே குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். ஆடி 18க்குன்னு எந்த தோஷமும் கிடையாது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைய தினம் மறக்காமல் கட்டாயமாக குண்டு மஞ்சளும் கல்லுப்பும் வாங்குங்க. குண்டு மஞ்சள் வாங்கி ஒரு டப்பியில் போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. கல்லுப்பை வந்து நல்ல நேரமாக பார்த்து வாங்கிக்கணும். ரெண்டுமே ராகுகால யமகண்ட இல்லாமல் மட்டும் பார்த்து நீங்கள் இந்த 2 பொருளையும் வாங்கிக்கோங்க. தங்கம் வெள்ளி வாங்குறது அது அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து எங்களால் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த 2 பொருளை வாங்கிக்கோங்க. கல்லுப்பை ஜாடியில் கொட்டி நிரப்பி வச்சுக்கோங்க. எப்பொழுதும் கல்லுப்பு குறையாமல் பார்த்துக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கல்லுப்பு. அதனால் எப்பொழுதும் கல்லுப்பு மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. இப்போது உங்களோட ஆடிப்பெருக்கு விஷயத்தில் பூஜை நேரம் எல்லாமே பார்த்தாச்சு. தாலி கயிறு வந்து மாற்ற வேண்டிய நேரத்தையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கட்டாயமாக நான் இந்த பொருளை தானம் தரக்கூடாது. என்னென்னா தங்கமோ வெள்ளியோ நாளைய தினத்தில் யாருக்கும் நீங்கள் இரவலாவோ கடனாவோ கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொடுக்கறதுனால நிச்சயமாக நமக்கு வறுமை ஏற்படும். ஆனால் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமைங்கிறதே இருக்காது. உங்களால் முடிந்தது ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் வந்து வயிறார சாப்பாடு போட்டுருங்க. இதை செய்கிறதுனால வறுமைங்கிறது இருக்காது. செல்வமும் சேரும். 16 வகை செல்வமும் நம் வீடு தேடி வரும். காவிரி தாயோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைய தினத்தில் நம்ம குலதெய்வத்தை நினச்சும் மனசார நீங்கள் பூஜை செய்யுங்க. பூஜை செய்யும் பொழுது விநாயகரை வணங்குறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நிச்சயமாக இந்த ஆடிப்பெருக்கிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அனைத்து வித செல்வங்களும் கிடைத்து உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தாரோட நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக குழந்தைங்களோட ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஒற்றுமையோடு வாழ்வீங்க. மறுபடியும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி.